لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து அறிவாழ்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். அடுத்து வரும் கண்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து வாழ்ந்த இறையச்சமுடைய சகாபாக்கள் நல்லடியார்கள் முத்தகீன்கள் நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏழை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு யௌமுல் ஜும்ஆவுடைய நம்மீது அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவுடைய முதல் குத்பாவை நாம் செய்வதற்கு பலனுள்ளதாக ஆக்குவதற்கு விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே நான் தேர்வு செய்த தலைப்பு ஏகத்துவமும் சோதனைகளும் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம், எடுத்து சொல்ல வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. தூய்மையான மார்க்கத்தை தூய வடிவத்தில் போதிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய கடமையும் கூட. நம்முடைய இந்திய பெருநாட்டிலும் கூட இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற அந்த நாள், சுதந்திரம் பெற்ற இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்த அந்த நாள், அதற்கு பிறகு குடியரசு அமைக்கப்பட்டது, குடியாட்சிகள், இப்படி பல வகையான சட்டத்திட்டங்கள் உருவாக்கிய அந்த காலகட்டத்தில் இருந்தும் கூட அந்த இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் யாரும் அவர்கள் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் பருவவயதை அடைந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம். அந்த நல்லதைகளை புரியக்கூடிய அந்த பருவ வயது வந்துவிட்டது என்று சொன்னால் 18 வயசு கால்குலேஷன் வச்சிருக்கான். அந்த வயது வந்துவிட்டால் விரும்பிய மதத்தை பின்பற்றுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இந்திய அரசியல் சாசன சட்ட புத்தகத்தில் கூட எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ முஸ்லீமா ஆக விரும்புகிறீங்களா, இஸ்லாமியர்களாக இஸ்லாமியர்களாக ஆகிக்கிறீங்க, கிறிஸ்தவர்களாக ஆக விரும்பினா கிறிஸ்தவர்களாக ஆகிக்கிறீங்க, இந்து மதத்தை பின்பற்ற விரும்பினால் இந்து மதத்தவர்களாக ஆகிவிடுங்கள், சமணர்கள், சாக்கியர்கள், பௌத்தர்கள் ஏதோ ஒன்று நீங்கள் போங்க என்று இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் கூட அந்த இடம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய தூய்மையான மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை, உண்மையை, தௌஹீதை,
ஏகத்துவத்தை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த உத்தரவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் கூட ஒரு நாட்டில் வசிக்கிறோம், நமக்கு ஒரு நீதி நிர்வாகம் இருக்கிறது, ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறது என்று வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நாட்டினுடைய சட்டங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதில் மதங்களை எடுத்து சொல்லக்கூடிய விவகாரத்தில் எல்லா நாட்டிலையுமே அனுமதி வழங்குவார்கள். இது நம்ம சொன்ன உடனே வந்துடுவாங்க, நல்லது கெட்டதை பார்ப்பான், படித்து பார்ப்பான், வேதத்தை படிப்பான், ஹதீஸை படிப்பான். யார் எதை பின்பற்றுறானோ அந்த கொள்கையை அவன் சொல்லும் பொழுது அந்த புராணங்கள், அந்த வேதங்கள், இதிகாசங்கள், கதை கப்சாக்கள் எல்லாத்தையும் படித்து தான் முடிவு போடலாம். இது வந்து தூக்கி தூர போடக்கூடிய அளவுக்கு உண்டான செய்தி இருக்குது. இந்த இந்த இது கரெக்டாக இருக்குது என்று புரிந்து கொண்டு என்ன செய்வாங்க, ஒரு மதத்தை தழுவுவார்கள். அப்படி இந்த மாற்றத்தை போட்டு மாதிரி இந்திய தேசத்தில் நாம் ஒன்று சொல்கிறோம், இஸ்லாமியர்களாகி நாமளும் தௌஹீதை சொல்கிறோம், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் என்ற கொள்கையை எடுத்து சொல்கிறோம். பிற சமுதாயத்தையும் சொல்கிறாங்க. யாராவது ஜீவனத்திற்கு என்ன சொல்லாமல் இருக்கிறாங்க, இன்னும் மதத்தை சார்ந்தவர்களாவது. இன்னும் சொல்ல போனால் நம்மளை விட தாவா பண்ணுறோம் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ளவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தாவா நடக்குது. இங்கே எவனுக்கு முஸ்லீம்களுக்கு யாருக்கும் சம்பளம் கொடுக்கல. நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம், நீங்கள் வந்து இந்த கைமாவை எடுத்து சொல்லுங்கள், அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் என்ற கொள்கையை சொல்லுங்க என்று சொன்னதால நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்து சொல்றோம். யாருக்கும் சம்பளம் கிடையாது, ஊதியம் கிடையாது. நம்ம போராட்டத்துக்கு ட்ரெயின் இல்லை, எல்லாரும் சொல்ல மாட்டான். லட்சத்தில் 10 பேர் சொல்லலாம், வாய்ப்பு எடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம முஸ்லீம், ஆனால் கிறிஸ்தவர்களில் கிறிஸ்தவ மிஷினரிகளை சம்பளம் கொடுக்கும். பீச்சில் போய் தாவா செய்யி, ஆஸ்பத்திரியில் தாவா செய்யி, அதுபோல் அவங்க பார்க்குற இடத்துல பண்ணு, கடத்தருவில் செய்யி, எல்லா இடத்துலையும் அவங்க மிஷினரிகளை சம்பளம் கொடுத்து ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இதற்குள்ள இந்து மக்கள் அவங்க ஏழை எல்லா சமுதாயங்களையும் கொஞ்சம் கூடுதல் குறைந்து இருக்குன்னா கூட எல்லாத்துக்கும் செய்வார்கள் தாவா. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம செய்யக்கூடிய தாவா இருக்குது, மற்றவங்க எல்லாம் காசுக்காக நோக்கத்துக்காக செய்வார்கள். நம்ம செய்யக்கூடிய தாவா களம் என்பது மறுமை வெற்றிக்காக நம்ம இஸ்லாத்தின் அழைப்பு கொடுக்கிறோம். இஸ்லாமிய கொள்கையை வந்து நம்ம எடுத்து சொல்றோம். நம்ம வேதத்தை படிக்க சொல்றோம், குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை படியுங்கள். அதன் வழியாக நீங்கள் அதன்படி நடந்து முஸ்லீம்கள் நடக்காமல் இருக்கக்கூடாது. குர்ஆன் படி ஹதீஸின் படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறையை முஸ்லீம்கள் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பிற சமுதாயத்துக்கு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கள் மார்க்கம் பிடிச்சிருந்தா இந்த மார்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நல்லதை கெட்டதை பிரித்து கொடுத்து எல்லா வேலையும் படிச்சுட்டு வா. குர்ஆனை படி, மற்ற வேலைகளையும் படி. எது சிறப்புன்னு பாரு, எது வந்து பிள்ளைகளுக்கு மத்தியில் ஓதி கொடுக்க முடியும், பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும் என்பதை பார்த்து இஸ்லாத்தில் விரும்பினால் வா, விரும்பினால் வராமல் இரு என்று சொல்லி தான் தாவாக்களை நம்ம செய்கிறோம். இந்திய நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா பீரியடில் இருந்து அவங்க முதலமைச்சராக இருந்ததில் இருந்து பல ஆட்சி கலைஞர் பீரியட் பல ஆட்சியாளர்கள் வந்து மாறிட்டாங்க தமிழகத்தில் முதல்வர்களாக. அப்படிலாம் இருந்தும் கூட சில நேரங்களில் வந்து மதத்தை பரப்பக்கூடிய விஷயத்தில் கட்டுப்பாடெல்லாம் போட்டாங்க. மதத்தை பரப்புவதை தடை செய்து பிறகு தடை நீக்கப்பட்டு இப்படி எல்லாம் இருந்தும் கூட ஏன் அப்படிலாம் செய்வாங்க. அப்போ என்று சொன்னால் இந்த இடத்துல காசு கொடுத்து கூப்பிட்றாங்க இல்லை, அந்த மதம் வளர மாட்டேங்குது. அந்த மாதிரி நாடகம் நடத்தி கூப்பிட்றாங்கல்ல, அந்த மதம் வளர மாட்டேங்குது. இஸ்லாம் மார்க்கம் வளருது. யாருக்காவது இஸ்லாம் சம்பளம் அஜித்துக்கு சம்பளம் பழையாசத்தில் வைக்கிறாரு, நேரம் ஒதுக்குறாரு, கொண்டாட்டி பிள்ளைய விட்டு ஊர் போறாரு, அவருக்கு மாசம் நடத்துறாரு. அதுக்கான சில நேரத்தை ஒதுக்கி தாவாக்கு அதுக்கு சம்பளம். ஊர் போய் தாவா பண்ணி கிராமங்களுக்கு போ, ஊர் பீச்சில் போய் தாவா பண்ணிட்டு வா, ட்ரெயினில் பயணிச்சு ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டு ரயிலில் போய் தாவா பண்ண அப்படிலாம் யாருக்காவது மதகுருமார்கள் இஸ்லாத்தில் இருக்குதா? கிடையாது. நம்ம வந்து சொல்லுவது குறைவு தான். ஜும்மாவில் பயணம் பண்ணிட்டு போகிறோம் அவங்களைய இருந்து போய் யாராவது இயக்கத்தில் எவனாவது சும்மா வந்து பண்ணுவாங்க. இந்த புள்ளி வரத்துக்காண்டி ஒரு இயக்கம் நடத்துவாங்க. இந்த இயக்க லேபில் வந்து நீங்கள் தாவா செஞ்சா நீ உங்கள் பணிகளை வீரியப்படுத்தினால் உங்களுக்கு மெடல் கப்பு தருவோம், வெள்ளியில் கப்பு தருவோம், ஒரு புள்ளி மார்க் பண்ணுவோம் என்பதற்கான மறுமைக்காண்டி இல்லை. ஒரு இயக்கத்தில் புள்ளி மார்க் போடுவாங்க. இயக்கத்தில் எங்கள் தலைமையில் புள்ளி மார்க், இந்த மாவட்டம் ஃபஸ்ட்டு, இந்த மாவட்டம் செகண்டு அப்படி என்பதற்காக இந்த தலைமையிலும் தரக்கூடிய அந்த பாராட்டு, அந்த புகழ், அந்த பேர், அந்த அந்தஸ்துக்காகத்தான் தாவா. அல்லாஹ் இல்லை, எல்லாருக்கும் அவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு மறுமையில் கூடி இருக்குது. இயக்கம் சொல்லிடுச்சுல அப்படி தாவா போனாங்க.
குறைவு. அப்படிதான் பண்றாங்களே ஒளி. நீங்க யாராவது பண்ணியிருக்கிறீங்களா? நம்ம பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட அவங்க விசாரிச்சு உடல்நலம் விசாரிச்சு அவங்கள பேசி இஸ்லாத்தை சொல்லியிருக்கிறீங்களா? எத்தனை பேர் சொன்னீங்க? ஒட்டுமொத்த தமிழகத்தில் 100 பேர் தர மாட்டாங்க, ஒரு 50 பேர் தர மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவ மிஷினரியில் சம்பளம் கொடுத்து ஊரா ஊமையிட்ட கொடுப்பாங்க. பேசுறத ஊமையிட்ட கொடுத்துலாம் அவன் படிச்சு பார்ப்பான், கண்ணை வச்சு உள்ளத்தால படிப்பான். இப்படியெல்லாம் தாவாண்டது நம்மகிட்ட அப்படியே தாவாவும் குறைவு, அழைப்பு பணியும் குறைவு. சண்டை போட்டுக்கிறாங்க மார்க்கத்து, இஸ்லாமிய மார்க்கத்தில் மார்க்க பத்துவாண்டு இந்த அயோக்கிய கூட்டம், ஆலயங்கள் கூட்டம் என்ன செய்யறாங்க? இது கூடுமா கூடாதா, அது கூடுமா கூடாதா என்று சண்டை. சூனியம் கூடுமா கூடாதா, பிறநாள் ஒரு நாள் தான் பிறநாள் கொண்டாடணுமா, அடுத்த நாள் கொண்டாடணுமா, பிறை பார்க்கணுமா, கணிக்கணுமா, இப்படி பல மாதிரி சந்தேகப்படுறாங்க. என்ன செய்ய எந்த மாதிரி சந்தேகத்தினையும் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க? அறிவு மணிக்கு போய் பல கருத்துக்கள் இருக்கிறான். இந்த சண்டையே நேரம் போகுது. ஹதீஸ் மறுப்பாளர் ஒரு கூட்டம் இருக்கிறான். ஒரு இவன் தவறு, இவன் ஹதீஸ் மறுப்பாளர் டோட்டலா மறுக்கிறான். ஒரு இயக்கத்துல, சில இயக்கங்கள்ல, தௌஹீத் பேசக்கூடிய இயக்கங்கள்ல சில பேர் என்ன செய்யணும்? இந்த சிறப்புகள் ஜாத்திகள்னா எல்லா அதிசயம் ஏற்றுக்கிறான். இதுவும் தவறு. எது தவறு? எல்லா அதிசயம் முரணான அதிசயம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அதிசயம் மறுக்கக்கூடாது. இவன் சொல்வது தவறு, இவன் டோட்டலா மறுக்கிறான் அதிசயம், அதுவும் தவறு. இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. எது குரானுக்கு மோதுமோ, எது குரானுடைய வசனங்கள்ல தூக்கி போட்டு எரிகிற மாதிரி வருமோ அந்த மாதிரி அதிசயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடாது. கரெக்டான அதிசயம் புகாரியில் இருந்தால் கூட தூக்கி ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். நமக்கு சந்தேகம் இல்லாத உங்களை பின்பற்றிட்டு போகணும் ஒழிய இப்ப இவன் ஒட்டுமொத்தமாக மறுக்கிறான ஒரு கூட்டம், இதுவும் தவறு. அவன் சரப்புகள் இவங்கள மாதிரி சரப்புகள் ஜாதி டோட்டலா மறுக்கிறானே, ஏத்துக்கிறான் அதிசயம், என்ன அதிசயம் ஏற்றுக்குருவாண்டே, இதுவும் தவறு. இல்ல அல்லாஹ்வுடைய மார்க்கம் நடுநிலையான மார்க்கம். நடுநிலையில் வாழ் மக்கள் அழைப்பு கொடுக்கணும். குரான் ஹதீஸ், குரானுக்கு மூலான ஹதீஸ்கள் நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன் யூதர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு 200 வருஷத்துக்கு பின்னாலே ஹதீஸை இட்டு கட்டி போட்டாங்க. சொரக்கா விட்டா சொர்க்கத்துக்கு போனாலும் சொரக்கா விற்கிறவங்க செஞ்சாங்க. ஹதீஸை இது பண்ணி விட்டாங்க. சொரக்கா வியாபாரம் ரசூலுல்லாஹ் கட்டி விட்டான். உங்க பேர்ல என் பேர்ல கடை கட்டினா நிற்காது, போனா ஃப்ராடு பண்ணிட்டு போயிடுவான். நல்லவனா இந்த கூட ஏற்றுக்கிற மாட்டான். நபிகள் நாயகத்துக்கு கட்டி விட்டா கடை விற்கல, கருவாடு திண்டா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜன்னத்துக்கு சொல்லுவது கடை கட்டி விட்டாங்க. சொரக்கா திண்டா சொர்க்கம் கிடைக்கும், அரிசி பிடிக்கிற சொலவனா ஆகா உங்க சொர்க்கம் கிடைக்கும், ரசூலா கணவர வருவாங்க முட்டை அடிச்சு கடை கட்டின உடனே அது போல அறிவிப்பாளர்கள் பிறகு ஹதீஸை பாதுகாத்து என்ன செஞ்சாங்க? ஹதீஸை பாதுகாத்து ரசூலா யார் உனக்கு யார் சொன்னா, உனக்கு யார் சொன்னா அப்படின்னு அவங்க யாரும் பேர் என்ன அட்ரஸ் என்ன எல்லாம் கேட்டு ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் எல்லாம் பார்த்து தான் கரெக்ட் பண்ணாங்க. பிறகு அப்ப யூதர்களுக்கு ஹதீஸை குழப்பினாங்க. இல்லை அப்படி ஒரு ஹதீஸ்கள் இருக்கிறதுனால ஹதீஸை மறுக்கணும்னு இல்லை. இவங்க யூதர்கள் கட்டின ஹதீஸ் சஹாபா அறிவிப்பாளர்கள் சரியா இருந்தா கூட ஏதோ முரண்பாடு இருக்குது. ஒரு சில ஹதீஸ்களை நம்ம என்ன செய்யலாம்? ஒதுக்கி வச்சிடலாம் ஒழிய இவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவன், அவன் எல்லாத்தையும் மறுப்பான், இது விசாரிக்க கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சண்டைகள் இஸ்லாம் வளர்ந்த இவங்களுக்குள்ள இயக்க சண்டைகள், இப்ப சண்டைகளுக்கு மத்தியில கூட இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமா வரலாம்னு சொன்னா எப்படிப்பட்ட இந்த மார்க்க ஏகத்துவம் என்று புரிந்து கொள்ள அல்லாஹ்வுடைய மார்க்கம். நீங்க உங்களுக்குள்ள இந்த கருத்து சண்டை தான், இந்த மாதிரி மேலே சொன்ன சண்டை இருந்தாலும் கூட நீங்க உண்மையை சொல்லி தான் மார்க்கத்தில் இருப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் லா இக்ராஹ ஃபித்தீன், நபியே சொல்லுங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது இல்லை. இந்த மார்க்கத்தில் விரும்பியவர்கள் வரலாம், விரும்பியவர்கள் வராமல் இருக்கலாம், வந்தா இஸ்லாமுக்கு திரும்பி போகலாம். கொஞ்சம் கிஞ்ச மாட்டோம், போயிடாத மெம்பர் குறைஞ்சிருமே, ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருமே, ஓனா குறைஞ்சிக்கோ, இருந்தா இது சொர்க்க வேணுமா இரு, அல்லாஹ்வுடைய அருள் வேணுமா இரு, அல்லாஹ்வுடைய திருப்தி வேணுமா இரு, விரும்பே போய்க்க. நிறைய நான் போனாங்க மதீனாவில் ஒருத்தவராக காய்ச்சல் வந்துருது. இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, நான் இஸ்லாத்துக்கு வெளியே போறேங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காய்ச்சலுக்கு அல்லாஹ்வுடைய சோதனைகள் ஒன்று, இதுக்கு ஏன் வெளியே போறா? இல்லை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல எண்ணத்தில் அவர் சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்காக ஏப்பா நீ சொர்க்கத்துக்கு போவோம் அந்த ஒரு ஆவலில் இஸ்லாத்தில் இருப்பாங்கும் பொழுது அவன் என்ன செஞ்சுட்டான்? அந்த ஆளை திரும்ப திரும்ப சொன்னார், 2-3 தடவை கேட்டுட்டு இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டான். பழைய மாதிரி பொட்டு வச்சு கொண்டு அந்த மாதிரி செய்யலாம். அவன் ஈதனாகவோ நசனாவோ போயிட்டான், கிறிஸ்தவனாக மாறிட்டான். அப்பதான் சொல்றாங்க, இந்த மதீனா என்பது புனித நகரம், இந்த மதீனா நல்லவர்களை தங்க வைக்கும், கெட்டவர்களை வெளியேற்றும்.
முனாஃபிக்கும் கெட்டவன் அடையாளத்துக்கு கொஞ்ச காலம் தெரியாமல் இருக்கும், அப்புறம் வெளியே தெரிஞ்சு போயிடும் இவன் முனாஃபிக்கும் இஸ்லாத்தோடு போறவன் என்று. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் வந்துட்டு இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு மார்க்கம். அப்போ ஒரு நோய் நொடிகள், ஒரு இறப்புகள், நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது, ஒரு வீட்டில் மூட்டு வரும் பொழுது, அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இஸ்லாத்துக்கு போகலாமா? குழந்தை பிற கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறக்காம இருக்கும், எல்லாம் முடித்து போயிடுவாங்க, எனக்கு குழந்தை பிறக்கல, எல்லாம் அடுத்த சாமிக்கு போவோம், அடுத்த சாமி வெளியே அப்படின்ற ஒரு சாமிக்கு போவோம், அப்படி மாறி போய் போவான், ஒரு மரமும் மாறி போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை போல உண்மையை சொல்லக்கூடிய மார்க்கம். அதான் சொன்னாங்க, இரும்பு துருத்தி வந்துக்கிட்ட எப்படி தூய்மைப்படுத்துவோம் அந்த அந்த மாதிரி வந்து ஒரு ஊமையை சொல்லி அந்த என்ன செய்யறாங்க, மேலே ஊமையை அழகான முறை சொல்லி காட்டி மத்தினாவை வந்து தோண்டி சொல்றாங்க, நல்லவங்க தான் இருக்க முடியும், கெட்டவங்க வந்து வெளியேறிடுவாங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். மீண்டும் நடந்தது அப்படின்னு கேட்டால் நம்ம உண்மையை சொல்றோம். நம்ம வந்துக்கிட்டு யாரும் போய் சொல்லி இஸ்லாத்தில் யாரையும் நம்ம அழைப்பு விடுக்கலாம். ஆனாலும் இஸ்லாத்தில் கூட்டமாக அலைமோதுகிறார்கள் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். சில சமுதாயங்களில் வந்துக்கிட்டு நீங்கள் எங்கள் மதத்துக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் என்ன தருவோம், என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் எங்கள் மதத்துக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் ஆடு பிடிச்சி தருவோம், உங்களுக்கு மாடு பிடிச்சி தருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க. இவன் காசுக்கு வனத்துக்கு உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம், உங்கள் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ப்போம், உங்கள் பிள்ளைகளை வக்கீலாக்குவோம், டாக்டர் ஆக்குவோம்னே போயிடுறாங்க. இப்படி இப்படி போகக்கூடிய விஷயத்தையும் பார்ப்போம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. இஸ்லாத்தை வரையாவா அல்லாஹ் நாடுனா நல்லா இருக்கலாம், அல்லாஹ் நாடுனா துன்பத்துக்கு மேலே துன்பம் வரும், பொறுத்து கொண்டா வா அப்படின்னு நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்துக்கிட்டு ஒரு ஆளை வந்து ரசூலுல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நான் இஸ்லாத்தை ஏற்க விரும்புகிறேங்கிறார் ரசூலுல்லாஹ். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னாங்க, ஏப்பா இஸ்லாத்துல வேணாங்கல, ஒரு செய்தியை அவங்க சொல்ல உள்வாங்கிக்க, நீ இஸ்லாத்தை நோக்கி வருவதாக இருந்தால் இந்த பள்ளத்தை நோக்கி தண்ணீர் நிறைந்து வந்து பள்ளத்தை நிரப்புவது போன்று உன்னுடைய கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே வரணும். இஸ்லாத்தில் வந்து சொன்னால் ஆக அவனால இருக்க முடியாது, பெரிய கோடீஸ்வரனாக இருக்க முடியாது, அரசியல்வாதியாக இருக்க முடியாது, பெரிய பதவியாக இருக்க முடியாது. இஸ்லாத்தில் வருகை தந்தீர்கள் என்று சொன்னால் பள்ளமான இடத்தை நோக்கி தண்ணீர்கள் ஓடி வந்து பள்ளத்தை நிரப்புவது போன்று துன்பங்களும் துயரங்களும் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ரவுடிசமும் எல்லாமே வரும். ஏற்றுக்கிறியா? ஓகே, அல்லாஹ்வுடைய தூதரே அப்படி இஸ்லாத்தில் வரும். அவர் சொன்ன போல இஸ்லாத்தில் வருவது என்றாலே கஷ்டம் நெருக்கம் எல்லாம் தௌஹீதில் இருக்கும் பொழுது உண்மையை நம்ம சொல்லணும். உண்மையை சொல்லி மார்க்கத்தின் பாதவர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். உண்மை வந்து கசக்கும். உண்மையை சொல்லும்போது ஒரு நெருடலாக இருக்கும், பொய்யா இருக்கும், எல்லாரும் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க என்று அதே போல வந்து உண்மை கசக்கும். பொய்கிற விருப்பமாக இருக்கும். பொய் பேசும்போது சூப்பராக சொன்னாங்க, பொய் சொல்லுவான், விட்டடிப்பான், கடையை சொல்லுவான், கேட்பாங்க. உண்மை கசக்கும். உண்மை வந்து சொர்க்கத்தின் பால் வழிகாட்டும். பொய் பேசுவது, பொய்யை சொல்வது நரகத்தின் பால் உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிபாதையாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ நம்ம சத்தியத்தை தௌஹீதை எங்கே வந்து உள்ளபடி கரெக்டாக சொன்னோமோ அங்கே எதிர்ப்பு வரும், அங்கே பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்போம். போலீஸை நம்ம சொல்லி என்ன செய்வாங்க, இல்லாத பொருளாத சொல்லி கொடுப்பாங்க, அவதூற பறக்க ஒரு வழக்கு தொடருவாங்க, எல்லாத்தையும் சமாளிப்போம் இஸ்லாம். அதுபோல வந்துக்கிட்ட நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி பல்வேறு அடிமுதைக்கு ஆளாக்கப்படுவோம். இப்படியெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சமுதாயத்திலே அடிமுதை விடுவோம். பிற சமுதாயத்தில் என்ன செய்வோம், இஸ்லாம் வளர்ச்சி அடையும் பொழுது காழ்ப்புணர்வோடு இருப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் எங்கே வந்து மென்மையாக போகணும்னு வைங்க, எல்லாமே அதை நம்ம சரியாக தாவா செய்யணும் அர்த்தம். ஊரே ஒத்துமையாக இருக்கிறாங்க, ஊரே நல்லா இருக்கிறாங்க, தீமையே தடுக்க மாட்டேங்கிறாங்க, விபச்சாரம் செய்யாத, வட்டி வாங்காத, திருடாத, கோல் சொல்லாத, பொய் பேசாதன்னு சொன்னால் பிரச்சனை. இது செய்கிறவங்களுக்கு குத்தும். ஐயோ வட்டி வாங்காதனால நம்ம வட்டி தான் இருக்கிறோம், விபச்சாரம் செய்யாதுன்னு பயணம் பண்ணுறாங்க, நம்மளே விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோமே, அது போல் திருடாதங்கிறோம், திருடலாம் இருக்கிறோமே, கோல் சொல்லாத, புறம் பேசாதன்னு குரானில் உள்ள ஹதீஸில் எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த செயல் உள்ளவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பால் சண்டை சச்சரவு எல்லாம் வரும். அதை வென்று பிறகுதான் நம்ம இஸ்லாம் பெரிய வளர்ச்சி வரும். அதை வென்று அசத்தியவாதிகளை தனியாக காட்டிவிட்டு சத்தியவாதி 2 பேரோ 3 பேரோ இறை நம்பிக்கையுள்ளவர்கள் அடையாளப்படுத்துவது ரொம்ப 10 பேரோ 5 பேரோ 1000 பேரோ 100 பேரோ உலகமே தன்னை அழைக்கிறீர்களா கெட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த நல்லவன் அடையாளம் சத்தியம். அதான் சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அசத்தியம் என்பது இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, உண்மையை கரெக்டாக சொன்னால் அந்த பிரச்சனைகள் வரும். அது பிரச்சனை வந்தாலும் உண்மையான மார்க்கத்தை சொல்கிறான்னு அர்த்தம். பிரச்சனை வராமல் சூப்பராக சொன்னாங்க, தலையாடி போனேன்னு வைங்க,
அப்போ சரியாக சொல்லலை, ஏதோ சும்மா சும்மா தூங்காமல் இருக்கிறதுக்கான நின்று பேசிட்டு போறாரு, இந்த நேரத்தை முக்காம நேரத்தை போக்குறதுக்கான நின்று பேசிட்டு போறாரு அப்படி எடுத்துக்கிறேன்னு வைங்க. அப்போ வந்து நம்ம சத்தியத்தை சரியான முறையில் சொல்லும் பொழுது அடி உதய துன்ப துயர ஜெயில சந்திக்கணும். குண்டத்தில் போடுவாங்க, குண்ட சட்டத்தில் போடுவாங்க, 6 மாதம் ஜெயிலில் போடுவான். இதையெல்லாம் சந்திப்பாக தான் இது. இதெல்லாம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னால் தகுதியை சொல்லும்போது இதையெல்லாம் சந்தித்தார்கள். இன்றைக்கு எல்லாம் மென்மை போக போயிடுச்சு. அதனால வந்து மார்க்கத்தை தூய வடிவத்தில் சொல்லணும். எதையெல்லாம் சொன்ன பிரச்சனை வரும். அல்லாவுடைய மார்க்கத்தில் வந்துக்கிட்டு அல்லாஹ் மட்டும் வணங்குன்னு நல்லா சொல்றான். அதை சொன்னா அல்லாதவர்கள் தெய்வம் வணங்குறாங்க, ஒரு கோபம் வருமா வராதா? உங்க சாமியை எங்க தெய்வத்தை வந்துக்கிட்டு நீங்க வணங்கக்கூடாதுங்கிறிய அப்படின்னு அவனுக்கு கோபம் வரும். அல்லாஹ் என்ன சொல்ல, நம்ம சக்தியை நான் நிர்பந்திக்கல, வான்னு பிடிச்சிருக்கல, எங்க வேதத்தில் சொல்லப்பட்டது இதுதான் புரிஞ்சிக்க, நீ சொல்லு, நீ தாவா பண்ணிக்க, வாங்க உன்னுடைய புத்தகத்தில் வேதத்தில் என்ன சொல்லிட்டு போ என்று சொல்வதுதான் அறிவுடைமை. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையெல்லாம் சொல்லும்போது பிரச்சனைகள் வருமோ அப்போ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், முகம் சுளிக்காமல் சொல்ல வேண்டும். சொன்னாதான் அது அல்லாஹ் என்ன சொல்றான், கூட்டும் ஹைர உம்மத்தின் முஹரிஜத்தின் நாஸ், நீங்கள் தான் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா, நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், ஒரு தூய்மை உணவில்லா, இதையெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு செய்றீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எல்லா சமுதாயத்தின் நன்மையும் தீமையை தடுக்காமல் யாரும் இல்லை. அவங்களால சில நன்மைகளை தீமையை தடுப்பாங்க. சிகரெட் குடிக்காத, புகை பிடிக்காத, கஞ்சா அடிக்காத சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன செய்யறோம், நன்மையும் தீமையை தடுப்பது என்பது ஒரு தூய்மை உணவில்லா, அல்லாஹ்வை நம்பிக்கொண்டுதான் நம்ம அதை செய்கிறோம், மறுமையில சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம், இந்த அம்மாய் நன்மையை தீமையை தடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் 9:33 அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்னு மரியம் வமா உமிரு இல்லா லியஅபுது இலாஹ வாஹிதா லா இலாஹ இல்லா ஹுவ சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன். 9வது அத்தியாயம் 33வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை என்று தமது மதபோதகர்களையும் ஃபாதிரிமார்களையும் மரியமின் மகன் மசீகையும் கடவுளாக ஆக்குகிறார்கள், கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள். ஒரே ஒரு இறைவனை வணங்குமாறுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டனர், அவனை தவிர வணக்கத்துக்குரியவர்கள் யாரும் இல்லை, அவர்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டு அவன் தூயவன். 9வது அத்தியாயம் 33வது இறைவசனம் அல்லாஹ் சொல்றான், இத்தஹது அஹ்பாரஹும் ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்னு மரியம். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வை எண்ணி தமது மதபோதகர்களை கடவுளாக்குறாங்க. 1. 2வதாக பாதிரிமார்களை மதகுருமார்களை கடவுளாக்குறாங்க. 2. மரியமின் மகன் மசீயை கடவுளாக்குறாங்க. இதெல்லாம் தவிர கடவுள் மூலம் கடவுளுக்கு தகுதிக்கூடியவர்களா? இந்த பாதிரிமார்கள் மதபோதகர்களை கடவுளாக்குவது என்பது அவன் சொல்றத கடவுளை கேட்கிறது, சொல்லிவிட்டாதான் சரியா இருக்கும், அவர் சொன்னா சரிதான், கடவுள் இல்லாண்டாரா இல்லை, கடவுள் இருக்குதுண்டாரா இல்லை, கண்ணபடி செய்யறது இப்படி கடவுளாக்குவது. நிஜத்திலேயே என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு மசீஹ் இப்னு மரியம், ஈசா மரியமுடைய மகன் ஈசாவை மசீகையும் ஈசா நபியும் கடவுளாக்கி விட்டார்கள். இதெல்லாம் தவறுன்னு சொல்லி புரிய வைத்தால் பிரச்சனை வருமா வராதா? அது தவறெல்லாம் மட்டும் வணங்கப்பா, யார் சாப்பிட்றானோ, இவன் மலஜலம் கழிக்கிறானோ, யார் நோய்வாய்ப்படுறானோ, அது அத்தனை பேர் மனிதர்கள் தான், அல்லாஹ் ஆக முடியாது, கடவுளாக முடியாது. வலைகளத்துக்கு உட்பட்டவன் தும்முறான், இரும்புறான், நோய்வாய்ப்படுறான், காரணம் ஆக்சிடென்ட் செத்து போயிடுறான், பைக்கில் ஒருத்தனை ஏற்றி சாகடிச்சு போடுறாங்க. என்னென்னமோ நடக்கும் பொழுது ஏன் கடவுள் இப்படி சாக முடியும்? சாகாத ஒருவனா கடவுள் என்று சொல்லும் பொழுது அங்கே சில பிரச்சனைகளை சந்திக்க வரும் பொழுது சந்திக்க வேண்டும். அப்படிதான் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சந்தித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தௌஹீத ஏகத்துவத்தை சொன்ன பொழுது எவ்வளவு பிரச்சனை, அல்லாஹ் மட்டும் வணங்குன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த மக்கா நகரத்திலேயே 3 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்து அவங்கள்ட்ட வந்து யார் வர்றாங்களோ அவர்களை பார்த்து தாவா செஞ்சாங்க. அவங்கள பார்த்து யார் வர்றாங்க, வருகை தந்தவர்களை பார்த்து குர்ஆன் அருளப்பட்ட வசனங்களை சொல்லி அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை என்று மறைந்து போயிட்டார்கள். மறைவா வீட்டில் வச்சு பிறகு அல்லாஹ் பகிரங்கப்படுத்தி 3 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யலாம், பகிரங்கமாக மார்க்கத்தை சொல்கிறான். இந்த மாதிரி காலகட்டங்களில் நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். 8:30 அல்லாஹ் சொல்கிறான், ஓ இது எம்புர்பி கல்லவீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யக்துலுக
அவ் யுக்ரிஜூக வயம்குருன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். 8:30 அல்லாஹ் சொல்கிறான். 8வது அத்தியாயம் 30வது இறைவசனம். முகமதே, உம்மை அவர்கள் பிடித்து வைத்துக் கொள்ளவோ, உம்மை கொலை செய்யவோ, ஏக இறைவனை மறுப்போர் அல்லது உம்மை வெளியேற்றவோ, ஊரை விட்டு வெளியேற்றவோ, ஏக இறைவனை மறுப்போர் சூழ்ச்சி செய்ததை நபி எண்ணி பார்க்கிறார்கள். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள், யூத கிறிஸ்தவர்கள் அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். அல்லாஹ்வாகிய நானும் சூழ்ச்சி செய்தேன். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் தான் சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் மிகச் சிறந்தவன். அப்படி அல்லாஹ் சொல்லிக்காரன். ரசூலுல்லாஹி அவங்களை என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தௌஹீத ஏகத்துவத்தை சொன்ன முகமது நபி அவர்களை பிடிச்சி வச்சு போடுறாங்க. அரெஸ்ட் பண்ணுவோம், நபிகள் நாயகத்தை வந்து வீட்டு சிறையில் போட்டு பூட்டிடுவோம், அப்பதான் தாவா முடக்க முடியும் முடிவு எடுக்கிறான். முகமது நபியை கொலை செய்யவும் திட்டம் தீட்டி 100 ஒட்டகத்தை அறிவிக்கிறான். யார் நபிகள் நாயகத்தை கொலை செஞ்சு கழுத்தை கொண்டு வர்றாங்களோ, சிவப்பு ஒட்டகங்களை அபுஜெயில், உத்பா, ஷைபா போன்ற இறை மறுப்பாளர்கள் என்ன செய்யறாங்க? 100 சிவப்பு ஒட்டகங்கள் வேணுமா? முகமது புல்லு அவர் தலையை எடுத்துட்டு வா. உயிர் சொல்லுவாங்க சினிமாவில், உயிரோட பிணமாக கொண்டு வந்து உனக்கு பக்கத்தில் வச்சுக்கிறேன் கிறிஸ்தவ சினிமாவில் டைலாக். இவன் நிஜத்திலே சொன்னாங்க. இந்த கேடுகட்டவர்கள், இந்த மக்களுக்கு காப்பியர்கள், முகமது தாவா இஸ்லாம் வளர்ந்து வேகமாக வளர்ந்து, காசு கொடுக்கல, நடிக்கல, ஊமை பேசலாம், செவடம் கேட்கலாம் நினைப்பாங்க சில சமுதாயத்தில். அப்படி சொல்லி முடவன் நடக்கிறான் அப்படிமாங்க, முடவன் நடக்காம போய் சொல்லுவாங்க, ஊமை பேசலாம்பாங்க, செவடம் கேட்கலாம்பாங்க, இதை குஷ்டத்தை நீக்கலாம்பாங்க. எல்லாமே டிராமா போய் சொல்லி இதெல்லாம் அவங்க வேதங்கள்ல இப்படி என்ன செஞ்சா உங்களை வந்துக்கிட்டு அந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அந்த ஜபலோகத்தில் உங்களுக்கு வந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டு கர்த்தர் நெருங்கி இருக்கிறான்னு போய் சொல்லி என்ன செய்வாங்க? இப்படிலாம் நாடகம் நடத்தி மதத்தில் இருக்கிறது. இப்படிலாம் இஸ்லாத்தில் இருக்குதா? நரகத்து பிடிக்கத்தையா போயிடலாம். இதான் நடிப்பு. நம்ம ஒரு குள்ளனை கூட்டிகிட்டு போனோம், வா நான் ஒரு குள்ளனை கூட்டிகிட்டு வரேன் நடக்கவை, நான் ஒரு முடவரை கூட்டிகிட்டு வரேன் நடக்க முடியாத ஒரு ஆளை நடக்கவை, நான் ஒரு ஊமையை கூட்டிகிட்டு வர்றேன், ஓடி திருச்சி போயிடுவான், நிற்க மாட்டான், ஓடி போகிறேன். அவங்கெல்லாம் செட் பண்ணி கூட்டிகிட்டு ஊமையை கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லை ட்ராமா பண்ணி கூட்டிகிட்டு வந்து மதத்தை வளர்ப்பாங்க. இவர்கள் என்ன செய்வாங்க? எழுத்தறிவு இல்லாதவர்கள், சரியான சிந்தனை இல்லாதவர்கள், சும்மா காத்து நபிகள் மாதிரி இவங்க ஒரு கிராமவாசிகளாக இருக்கக்கூடியவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க ஏற்றுக்குவாங்க. உண்மையை பேசுகிறாரோ, உண்மையிலே செவடம் கேட்கிறானோ அப்படின்னு எல்லாம் ட்ராமா. இப்படி இஸ்லாத்தை சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லிதான் அவங்க இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உண்மையை சொல்லி சத்தியத்தை சொல்லி தௌஹீத் கொள்கையின்பால் இருக்கும் பொழுது கூட்டமாக வர்றாங்க இஸ்லாத்தை நோக்கி. அது பிடிக்காம தான் ரசூலுல்லாஹ் வெளியேற்றன்னு முடிவு பண்ணுறான். ஊரை விட்டு துரத்துவோம் முடிவு எடுக்கிறான், அரெஸ்ட் பண்ணுவோம் அல்லது கொலை பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒட்டகத்தை 100 ஒட்டகங்கள் அறிவிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் கொலை செய்து பல பேர் கிளம்புனாங்க. அது உமர் இப்னு கத்தாப் வந்து தான் இஸ்லாத்தில் வர்றாரு. அது தனி சப்ஜெக்ட். ரசூலுல்லாஹ் கொள்ள வரும்பொழுது தான் அவர் இஸ்லாத்தில் வர்றாரு. ஒரு சகோதரி குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறாங்க. அவர் இடையில ஒரு சந்திச்சு நபிகள் நாயகர் கொல்லக்கூடிய தங்கச்சை போய் பாருங்கும் பொழுது அவங்க சூரத்து தாகாவை வசனத்தை ஓதிட்டு இஸ்லாத்தில் வராது. தனி டாபிக். அப்புறம் நம்ம ரசூலுல்லாஹி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் செஞ்சாங்களா இல்லையா? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை சஹாபாக்களை கொன்றார்கள். சஹாபாக்கள் கடுமையான துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்கப்பட்டார்கள். நபித்தோழர்கள் கடுமையான சிரமங்கள். ஊரை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி ஆம்பளை போயிடுவாங்க, பொம்பளை பெண்களும் கிளம்பினார்கள். சிந்திச்சு பார்க்கணும். ஒரு ஆம்பளை எப்படி எங்களே படுத்தும்போது எந்திரிச்சு போயிடுவான், இங்கே வேணாலும் படுத்து எந்திரிச்சு போயிடுவோம். ஒரு ட்ரெஸ்ஸு போதும், ஒரு ஜக்கெட் போதும், ஒரு டவுசர் ரூபா கொடுத்து எங்கேயும் போயிடுவாங்க. பெண்களே ஹிஜ்ரத் பண்ணாங்களே, நாடு விட்டு நாடு. இதெல்லாம் தள்ளி எறியுது. இந்த காஃபீர் பயிர்கள் குஃபார்கள் தான், இந்த இறைமறுப்பாளர்கள் காஃபீர் பயிர்கள் தான், மக்கத்தில் வாழ்ந்தவர்கள் தான் ஹிஜ்ரத்து காரணமானாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி மக்கா அபிஷினியாவில் ஒரு ஹிஜ்ரத் பண்ணுறாங்க. அது போல என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டால் திரும்ப மதீனாவுக்கு வர்றாங்க. இப்படியெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? பெரும்புகளை கூட வெளியேற்றினாங்க. எப்படி அதிசயம் வருது இல்லையா அப்படின்னு சொன்னால், மக்காவில் வந்து வாழ முடியாமல் ரசூலுல்லாஹி இஸ்லாமிய கை ஓங்காமல் இருந்த காலகட்டம் பிறகுலாம் மக்கா வெற்றி கொள்ளப்படுது. மதீனாவுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் ரசூலுல்லாஹி ஆட்சியை கொடுத்து சக்கரவர்த்தியாக மாமன்னராக ஆகி 10 மக்கா வெற்றி. அப்போ எல்லாரும் மக்காவில் என்ன செஞ்சாங்க? சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். எல்லா காஃபிரையும் நபிகள் நாயகம் மன்னித்தார்கள்.
அந்த ஃபத்ஹுல் மக்கா வெற்றியில எல்லா இறைமறுப்பாளையும் மன்னித்து பொதுமன்னிப்பு வழங்கினார்கள் என்பது தனி செய்தி. அப்ப அந்த ஆரம்ப காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்துல ரெண்டாவது அப்படின்னு கேட்டா அபூபக்கரை வெளியேற்றுறாங்க. எப்படிப்பட்ட ஆளு? அந்த பெரிய குலத்தை சார்ந்தவர். அபூபக்கர்லாம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த ஊர்ல பெரிய ஒரு குலம், பெருமை, அவங்க பெருமை அடிப்பாங்க இல்ல, நான் அந்த குலம் இந்த குலம் உயர்ந்த ஜாதிண்டு, உயர்ந்த ஜாதி குலத்தை சார்ந்த அபூபக்கரை வெளியேற்றுறாங்க. அபூபக்கர் சித்திகள் எல்லாம் வெளியே வர்றார். வரக்கூடிய நேரத்துல இப்னு தம்னான்னு ஒரு ஆள் சந்திக்கிறார். அவர் அந்த மக்காவில் அந்த ஏரியாவில் ஒரு பகுதியுடைய தலைவராக இருக்கிறார். இப்னு தம்னா அவரை சந்திச்ச உடனே அபூபக்கர் மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு போறார். என்ன அபூபக்கர் கேட்கிறாரு, இப்னு தம்னா கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி என்னுடைய சமுதாயம் என்னை தௌஹீதை சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் மட்டும் வணங்கி, அல்லாஹ்வுக்கு எதுவுமே கடவுள் இல்லை, சூரியன் சந்திரன் அது இது எதுவுமே எந்த லொட்டுலசும் கடவுள் இல்லை, நீ பார்க்கக்கூடிய எந்த பொருளும் கடவுள் இல்லை, நீலாம் படைத்து வைத்து வணங்குகிற சிலைகள் கடவுள் இல்லை என்று எல்லாம் இப்படி சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் மட்டும் வணங்கின உள்ள அவனை செலவு வச்சிருக்காங்க. மக்காவுல 300 சொச்ச சிலைகள் மேல வச்சிருக்காங்க. உள்ளக்க கௌபத்துல்லாக்கள் என்ன வச்சிருக்காங்க? ஈசா நபி சிலையை உள்ள வச்சிருக்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிலையை உள்ள வச்சிருக்கிறாங்க. எல்லாம் கூத்து நடக்குது. அதுபோல பல மாதிரி தெய்வங்களை உசைன் என்ன செய்யறாங்க, பல தெய்வங்களை வச்சிருக்கிறாங்க உள்ளக்க. அது இப்ராஹிம் நபியே இப்படிப்பட்ட தௌஹீதை சொன்னவர், அவர் குறி கொடுத்து அம்பு வச்சிருக்காங்க. குறி பார்க்கக்கூடிய அம்பை வைத்து இப்ராஹிம் குறி சூனியாவை குறி பார்க்குற மாதிரி வச்சிருக்கிறாங்க. பிறகு மக்கா ஃபத்ஹுல் மக்காவோட இஸ்லாம் உடைச்சி வெளியே எல்லாம் தூள் ஆக்குனாங்க. இஸ்லாம் மக்கா ஃபத்ஹுல் மக்கா வெற்றியில இவ்வளவு சிலைகளை வைத்திருந்த கோபுரமா வராதா? அப்ப அந்த இஸ்மாயில் நபி சிலையை வச்சிருக்கிறாங்க. எல்லாம் நான் முன்னாடி வந்த நல்ல மனிதர்களுடைய சிலைகளை உள்ள வச்சிருக்கிறாங்க. சின்ன தெய்வம் பெரிய தெய்வம் உண்டு. இப்படிலாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம அபூபக்கர் சொல்றாரு, நான் அல்லாஹ் மட்டும் வணங்குன்னு சொன்ன காரணத்தில் வெளியேற்றப்பட்டேன். அவர் கூட்டிட்டு வர்றாரு. இப்னு தம்னா கூட்டிட்டு வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, அவர் மக்காவை வளர்ச்சிட்டு அவர் சொல்றாரு, அபூபக்கர் நீங்க வெளியேறக்கூடாது, நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா, நீங்க ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், அதுபோல கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவுகிறீர்கள், பிறருடைய சுமையை சுமக்கிறீர்கள், நீண்ட பட்டியலை போடுறாரு. அபூபக்கருடைய நல்ல தியாகங்களை எல்லாம் நம்ம அந்த இப்னு தம்னா என்பவர் பட்டியலிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி நீங்க போகக்கூடாது, நான் உங்களுக்கு அடைக்கலம் தரேன்னு கூட்டிட்டு வர்றாரு. அப்படி வந்த பிறகுதான் பேசப்படுது. பேசுறாங்க. பேசினப்போ என்ன சொல்றாங்க, அந்த இப்னு தம்னா அந்த ஊரின் தலைவர் மக்கா காஃபிர்கள்ட்ட இறைமறுப்பாளர்கிட்ட பேசும் பொழுது வந்துக்கிட்டு நாங்கள் அவர் ஏன் நாங்கள் எல்லாம் வெளியேற்றலை சொல்கிறா. இப்னு தம்னா ஏன் அபூபக்கர் வெளியேற்றினீங்க? இல்லை அவராக போயிட்டாரு, போகக்கூடாது, அவராகவும் போகக்கூடாது, நீங்கள் வெளியேற்றக்கூடாது, எப்படிப்பட்டவர் என்று சொன்னார். அபூபக்கர் ஏழைகளுக்காக உழைக்கிறார், உறவினர்களோடு இணைந்து வாழ்கிறார், பிறரது சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார், விருந்தினர்களை உபசரிக்கிறார், அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் நான் அடைக்கலம் கொடுக்குறேன். அவங்க என்ன செய்யறாங்க, நாங்கள் அடைக்கலம் கொடுக்குறோம்னு முடிவுக்கு வர்றாங்க. இந்த பிரச்சனை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர் வீட்டுக்குள்ள அல்லாஹ் வணங்கிறேன்னு சொன்னாங்க. அவர் அல்லாஹ் வீட்டுக்குள்ள வணங்கிட்டு வெளியே வணங்க வேண்டாம், வெளியே வணங்கினா தொழுகிறாரு, வீட்டுக்குள்ள தொழுவட்டும். வெளியே தொழுவாங்க, மனைவி மக்கள் குழம்புறாங்க, இஸ்லாத்துல போயிடுவாங்க. அவர் குரான் அழுவார், ஒரு அர்த்தம் முடிந்து அழுவார். அவரால் கட்டுப்படுத்த முடியாது அபூபக்கர் அளவுக்கு. அபூபக்கர் அவர்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் செய்யட்டும், அல்லாஹ் வணங்கட்டும், வெளியே வணங்கினா எங்களுடைய மனைவி மக்கள் குழம்புகிறார்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்டா, அந்த மாதிரி சொல்லிடுறான். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இப்னு தம்னா அடைக்கலம் கொடுத்து அபூபக்கர் சில வீட்டிலே தொழுகிறாரு. பிறகு அபூபக்கர் ஒரு யோசனை வருது. அபூபக்கர் பிறகு வீட்டு வெளியே அவர் பெரிய ஹாலு பள்ளியாசை கட்டி விட்டாரு. பள்ளியாசை கட்டி அங்கேயே குரானை ஓதி வெளியே தொழுகிறாரு, சப்தம் விட்டு குரானை ஓதுறாரு, திக்ர் பண்றாரு. எல்லாம் அந்த இறைமறுப்பாளருடைய கூட்டமெல்லாம் பார்த்துட்டாங்க. எல்லாரும் மனைவி மக்கள் கூட்டிட்டாங்க. பிறகு இப்னு தம்னா கூப்பிடுவாங்க மக்கள் காப்பீர்கள். இப்னு தம்னா தலைவரை அழைத்து எதுக்கு நான் அபூபக்கருக்கு நம்ம சொன்னோம், அவர் ஒப்பந்தத்தை மீறாரு, இந்த அடைக்கலத்தை முடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே போட்டுட்டோம்னு சொல்றாரு. அபூபக்கர் சொல்றாரு, இப்னு தம்னா சொல்லும்போது உன் அடைக்கலத்தை நீ வச்சுக்க, எனக்கு அல்லாஹ்வுடைய அடைக்கலம் தான் எனக்கு பெரியது, மகான பெரியாரோ இவரு நீங்க உங்க அடைக்கலம் நிக்கலை, அந்த உடங்கி வச்ச, அப்ப அல்லாஹ்வுடைய அடைக்கலம் எனக்கு பெரியது என்று சொன்ன அபூபக்கர் என்ன செஞ்சாரு, அடைக்கலத்தை உடைத்தார். பிறகு ரசூலுல்லாஹ் செஞ்சு ஹிஜ்ரத் பண்ணி போனாரு, மதீனாவுக்கு பார்க்கிறோம். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ தூய்மையான வடிவத்தில் சொன்னால் பல பிரச்சனைகளை சந்திக்கவும் அதையெல்லாம் தாண்டி நின்றாதான் ஈமான்தாரி தௌஹீத்வாதி. இல்லை பட்டிமனா வாழ்ந்தா அவ்வளவுதான். அதெல்லாம் இல்லை, எல்லா சமுதாயமும் ஒன்றா இருக்கணும், பிரிக்கக்கூடாது. இப்போ பிரிக்கலை வேதத்தில் உள்ள சொல்லுவதுக்கு நம்ம குரானில் வேதத்தில் நம்முடைய குரானில் உள்ளதை சொல்லுவதற்கு தடையா
நம்ம ஹதீஸ்ல உள்ள சொல்வதற்கு தலையா பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது சுசாரசனா அதான் உண்மை சத்தியம் வந்து மல்லவற்றான சொல்ல கண்ணாடி உடையது போன்று நீ சத்தியத்தை கூட உடைச்சிரு கரெக்டாக சொல்லணும்னு மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறா இல்லையா? அப்படி பார்க்குறோம். நம்ம சுதாரம் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் பல்வேறு இழப்புகள் எல்லாம் சந்திச்சாரு. குரானில் வந்துட்டு 3:186 எல்லாம் சொல்கிறான். لَتُبْلَوْنَ فِي أَمْوَالِكُمْ وَأَنْفُسِكُمْ وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا وَإِنْ تَصْبِرُوا وَتَتَّقُوا فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ. 3வது அத்தியாயத்தினுடைய 186வது இறைவசனம். உங்கள் செல்வங்களிலும் சோதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய உயிர்களிலும் சோதிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிடமிருந்தும் இணை கற்பித்தோரிடமிருந்தும் நீங்கள் ஏராளமான சங்கடம் தரும் சொற்களை செவியிடுவீர்கள். நீங்கள் சகித்துக் கொண்டு இறைவனை அஞ்சினால் அதுதான் உறுதிமிக்க காரியங்களில் உள்ளது என்று அல்லாஹ் 386 அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்துக்கு இணங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம பார்க்கிறோம். உஸாமா இப்னு ஸைத் அப்படின்னு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. நான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் கழுதையில போறாங்க. எங்க போறாங்க? அந்த கழுதையின் மீது ஃபதக் நாட்டை சார்ந்த ஒரு துணி, ஒரு முரட்டு துணி கழுதையின் மீது விரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபதக் நாட்டு முரட்டு துணி விரிக்கப்பட்ட கழுதை ஒன்றின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அமர்ந்து ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போறாங்க. ஹாரிஸ் இப்னு ஹஸரஜ் குலத்தாரிடையே இந்த குலத்தைச் சேர்ந்த உடல் நலம் சரியில்லாமல் இருந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபியை உடல்நலம் விசாரிக்க போகும்பொழுது இந்த ரசூலுல்லாஹ் கழுதையில் அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க உஸாமா. அப்போ தான் இந்த சம்பவம் பத்ர் யுத்தத்துக்கு முன்னாடி நடக்குது. அவர் போகக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹ் போகும்பொழுது அங்கே பல பேர் அந்த சபையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போகிற வழியில் வந்து யூதர் இணைவிப்பாளர்கள் இருந்தார்கள், சிலை வணக்கம் புரியக்கூடியவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், இறை நம்பிக்கையாளர்கள், இப்படி பல்வேறு பிரிவினர்களும் அந்த சபையில் இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாகனம் அது அந்த உலர் நீளம் மாதிரி சும்மா அந்த தோண்டி போட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி இடத்துல குதிரை வேகமாக போகும்போது தூசி பறக்குது. இந்த தூசி பறந்த உடனே அங்கே ஒரு நயவந்தன் இருக்கிறான். இது பத்ர் யுத்தத்துக்கு முன்னாடி சம்பவம். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தான் இருக்கிறான். அப்போ முஸ்லீமா இல்லை. முஸ்லீம்னா முனாஃபிக்கினா நடிக்கலை, காஃபிரா இருக்கிறான். இப்போ இவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொல்லக்கூடிய ஒருவன் நபிகள் நாயகத்தை பார்த்து சொன்னான், முகமது என்ன தூசி பறக்குது, என்ன தூசி வருது, ஒட்டவனுடைய கழுதையில இருந்து தூரப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான், உங்களுடைய கழுதையினுடைய தூசி எங்களை வந்து மனோபச்சலுக்கு ஆளாக்குது அப்படின்னு சொன்னோடனே சொல்லலாம் என்ன செய்யறாங்க, அந்த கழுதையில இருந்து அந்த அத்தனை பேருக்கு சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லா அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னா உபை இப்னு சலூல் அப்துல்லா இப்னு சலூல் நயவஞ்சன் இருக்கிறான், இஸ்லாத்தை ஏற்கலை, இப்போ காஃபிரா இருக்கிறான். பத்ர் யுத்தத்துக்கு பிறகு சம்பவத்துக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்கலாம். அப்போ என்ன பத்ர் யுத்தத்தில் முஸ்லீம்கள் வந்து காஃபிர்கள் எல்லாம் மலக்குகள் உதவியோடு கொண்ட பிறகு யுத்த காலத்தில் இது இஸ்லாத்தை நடிச்சு உள்ள வந்துட்டான். இப்போ நடிக்காம தெளிவான காஃபியெல்லாம் இருக்கிறான். இருந்துக்கிறதா ரசூலுல்லாஹ் தொந்தரவு கொடுக்குறான். ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்த பிறகு எல்லாம் தூதரவர் சொன்னாங்க, அவங்க வாகனத்தை விட்டு இறங்கி கழுதை விட்டு இறங்கி சொன்னாங்க வந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா சமுதாயமும் இருக்குது, எல்லாரும் கொஞ்சம் இருக்கிறாங்க கூட்டம் கூட்டமாக டீமா. ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி வாகனத்தை விட்டு இறங்கி அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின்பால் அழைப்பு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றாங்க, திருமறை குர்ஆனை ஓதி காட்டினார்கள், குர்ஆனின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். அப்ப அப்துல்லா இப்னு சலூல் சொல்றான், ஏய் முகமது இங்கே வந்து என்ன சபையில சொல்லிட்டு இருக்கிறா, உனக்கு தேவைன்னா உங்க ஆளுங்க மலையாசலுக்கு வந்தா சொல்லிக்கிறேன், மதினாவில் பள்ளியில சொல்லிக்கிறேன், மதினா பள்ளியில இந்த மாதிரி புதிய இடங்கள்ல வச்சுக்கலாம் தாவா பண்ணாங்க. இப்போ செய்யறாங்க சங்கி பரிவார சங்கிகள் அந்த மாதிரி அன்றைக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, முகமது இங்கே வச்சுதான் பேசாத, நீ உங்க இடத்துக்கு யாரும் பண்ணாங்களோ அங்கே சொல்லி தாவாவ அப்படிங்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் போய் என்ன செய்யறாங்க, இவங்க அவனை பேச அவன் தரப்புல அவனுக்கு ஏந்திட்டு 4 பேர் வர இப்படியே கைகளவு சண்டையாகுது. விலைக்கு விடுறாங்க. விலைக்கு விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விலைக்கு விட்டு மார்க்கத்தை அழைப்பு கொடுத்ததால பிரச்சனை. அப்போ விலைக்கு விட்டு சாதி முபாதாட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபு குபாப் பிறந்த சம்பவத்தை தெரியுமா, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டா முனாஃபிகி யாரு, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன். அப்புறம் ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட ஷாஹித் இப்னு உபாதா சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே மேப்படியா ஏன் கோவப்பட்டான்னு தெரியுமா, இவன் கோவப்பட்டதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் உங்களை சத்திய மார்க்கத்தின் மூலம் அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறான். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவனைத்தான் மதீனாவாசிகள் தலைவராக ஆக்க வேண்டும் முடிவு செய்திருந்தார்கள்.
இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை சத்திய மார்க்கத்தை தந்த பிறகு அந்த முடிவை மதீனாவாசிகள் கைவிட்ட காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகமாய் உங்களை மதீனாவாசிகள் தலைவராக ஆக்கியதன் விளைவுதான் அந்த கோபத்தை பேசிவிட்டான். அப்துல்லா அவனை மன்னிச்சு கொடுங்கன்னு சொன்ன அவனை மன்னித்தார்கள். அப்துல்லா உபை முசலுன நபிகள் நாயகம் அவர்கள் மன்னித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ இதில் ஆதாரப்பூர்வமான செய்தியாக பார்க்கிறோம்னு சொன்னால் மார்க்கத்தை சொன்னால் நபிகள் நாயகத்தின் சகாபாக்களுக்குமே தொந்தரவு கொடுத்தாங்க, நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா இந்த சபையில் அப்துல்லா இப்னு ரவாஹா அவரே இருக்கிறார். இந்த சபையில் வந்துக்கிட்டு அவர் பெரிய ஒரு கவிஞர். அவரே என்ன சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நாங்கள் பள்ளியாசலுக்கு வரோம், இந்த மார்க்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லா என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செய்கிறாரு சொன்ன செய்தியும் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு ரவாஹா சஹாபி. இந்த சபை முடியுது இதோட. அப்போ இது பார்க்கக்கூடிய தருணத்தில் மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில் சொன்னால் பல்வேறு பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் பார்க்காம தான் நம்ம தீமையை தடுக்கணும். வரதட்சணை வாங்காதே சொல்கிறோம், வாங்குறவங்களும் கோவம் இல்லை, வரதட்சணை வாங்காத போய் சொல்லாது, என்னென்ன பாவம் இருக்குதோ எல்லா பாவங்களையும் சொல்லும்போது எப்படி நினைக்கிற நீ தப்பு பண்ணுறோம் திருந்தன அல்லது துவா செய்வோம் இப்படி இருந்து நல்லெண்ணம் உள்ள இருக்க. இங்கே தீமையை தடுத்தா எப்படி நாங்கள் தீமை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னால் நம்மளை விட அநியாயக்காரையாரு மறுமையில் நரகத்து கொள்ளிக்கட்டையாக போவோம். அதெல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, நல்லது கிட்டதான்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும், திருந்தக்கூடியவர்களாக. பாவம் செய்யலாம், மனிதர்கள் பாவம் செய்வதாக நான் படைச்சிருக்கிறான். அப்படி ஆதமுடைய மக்கள் பாவம் செய்வார்கள், பிறகு சுட்டி காட்டப்பட்டு பாவம் தான் என்று புரிய வைக்கப்பட்டு விட்டால் திருந்தி அல்லாத மன்னிப்பு கேட்டு நல்ல வழியில் நல்லறங்கள் செய்ய சொர்க்கத்தை நீங்கள் பயணிப்பார்கள் என்ற அந்த மாதிரியான மனமுறுதியை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி மார்க்கத்தை தௌஹீதை தூய வடிவத்தில் மக்களுக்கு சொல்லுவோம். எவ்வளோ பேர் எதிர்ப்பு வந்தாலும் நம்ம உலகத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிஜினு மூமினும் சிஜினு காஃபிரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஜினு மூமினும், மூமின்களுக்கு இதுக்கு சிறைச்சாலை. சிஜினு காஃபிரும், காஃபிர்களுக்கு இது சொர்க்கம் மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம சொன்ன செய்தியை பார்க்குறோம். நம்ம முஸ்லிம்கள் மூமின்களுக்கு இந்த உலகம் நமக்கு இதுதான், நமக்கு நரகமாய் தான், சிறைச்சாலை தான். மறுமையில் நமக்கு சொர்க்கம் முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு. காஃபியர்கள் இறைமறுப்பாளர்களுக்கு இந்த உலகம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால் துன்பங்களை பொறுத்து கொண்டு நன்மையை நோக்கி தாவா களத்தில் அதிகமாக உறுதி எடுத்து தாவாவை வீரியப்படுத்துவோம் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாயுகளை நாம் முத்தக்குள்ளாக பக்கத்து கார்த்திகை வலா தமூக்குன்ன இல்லா வன்கும் சொல்லுவோம். சகோதரர்களே, ஒரு மதரசாவுடைய அறிவிப்பால் மதரசல் கௌசியா பள்ளிவாசல் கடலூர் முதுநகர் இவங்க பெண்கள் மதரசா நடத்துகிறாங்க. அந்த பெண்கள் மதரசாவில் வந்துக்கிட்டு அவங்க பிள்ளைகளுடைய சேர்க்கை நடைபெறுகிறது. வந்துக்கிட்டு 30/5/2024 சேர்க்கையான இறுதி நாள் அப்படின்னு முடிக்கிறாங்க. அந்த மதரசாவை முடிக்கிறாங்க. அது மதரசத்தும் கௌசியா அரபிக் கல்லூரி. அதுபோல் போன வருஷம் அவங்க பட்டணங்களுடைய பிள்ளைகளுக்கு பட்டமளிப்பு நடத்துகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சென்ற கல்வியாண்டை சிறப்பாக பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு இன்று 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று சனது கொடுக்கப்படுது பட்டமளிப்புலாம் அவங்களுடைய பிள்ளைகளை சேர்க்குமாறு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு தகவல். அதுபோல் நம்ம மதரசா கடலூரில் அல்லாஹ்வுடைய உதவியால் நம்ம மதீனா பள்ளியில் ஓதக்கூடிய பிள்ளைகள் 30 பிள்ளைகள்கிட்ட இன்ஷா அல்லாஹ் கோடைகால தஜ்மா ஓதுனாங்க. அந்த அதுக்குண்டான இது சின்ன மதரசா மொத்த மதரசா அதற்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஆம்பளை பிள்ளைகள் 3 பேர், பொம்பளை பிள்ளை 3 பேர், பாக்கி ஆறுதல் பரிசு அடிப்படையில் நாளைக்கு நம்மகிட்ட போகிற பிள்ளைகளுக்கு பரிசு வச்சு அவங்களுக்கு பரிசு கொடுக்குறோம். நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு அசத்துறைக்கு பிறகு பரிசு அளிப்பு விழா நடைபெறும் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதுபோல் ரெண்டாவதாக என்ன அப்படின்னு கேட்டால் இந்த யூஏவை பொறுத்தவரை யாரை இந்த இந்திய தேசத்தினுடைய நீதிபதிகளை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இவங்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை வருது, ஒரு பஞ்சாயத்து வழக்கு வருது என்று சொன்னால் அது சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கணும். அதான் அதுதான் இங்கே படித்தாங்க 5 வருஷம் 6 வருஷம். இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னால் சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்காமல் மனோச்சியைப்படி தீர்ப்பு வழங்குவது, இதிகாசங்கள் புராணங்கள் பிற சமுதாயத்தினுடைய வேதங்களை பார்த்து தீர்ப்பு வழங்குவது, அதுபோல் கூட்டு மனசாட்சிங்கிற அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவது இப்படிலாம் பார்ப்போம். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு வழக்கு போகுது கோயில் சேவை சார்பாக
மரங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதை புனிதமாக கருதுகிறேன். மரங்களுக்கான திருமணத்தை மரச்செடி கொடிகள் மரங்களுக்கான திருமணத்தை வயது வித்தியாசம் காட்டி தடுக்க முயல்வதை ஏற்க முடியாது. வேப்ப மரம் பெண் எப்படியா, வேப்ப மரம் பெண்ணா, அரச மரம் ஆனா, அப்போ இப்படி சொல்லிவிட்டு அரச மரத்தை விட இது வேப்ப மரம் வந்து இதாக கொஞ்சம் ஆயுள் காலத்தில் குறைந்ததாக இருக்குது, வயது முதிர்ந்தது என கூறி அந்த கரூர் ஆனூர் அம்மன் கோயிலில் மரத்துக்கு திருமணம் தடை செய்ய கோரி அந்த கோயில் சார்பாக நிர்வாகம் தடை செய்ய கோரும் பொழுது அந்த வழக்கில் அளிக்கிறார் யாரு அப்படின்னு கேட்டால் இந்த மதுரை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி GR சுவாமிநாதன் இவர் என்ன தீர்ப்பளிக்கிறார். இவர் வந்து ஒரு சங் பரிவார கும்பலில் உள்ளவர். இவர் அந்த மெண்டாலிட்டி, அவரால் அந்த சங்கிகளால் வார்த்தெடுக்கப்பட்ட இந்துத்துவாக்களால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு நீதிபதி இவர் என்ன தீர்ப்பளிக்கிறார் அப்படின்னு கேட்டால் வந்துக்கிட்டு சட்ட புத்தகத்தை எடுத்து பார்த்து தீர்ப்பளிக்கணும். இந்த கூமுட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு பாருங்களேன், ஒரு கூத்தாடி போயிடுவாங்க, சினிமாக்காரனாகி கிரிக்கெட் காசுக்கு சூதாடுறாங்க, கிரிக்கெட்டுக்கார போயிடுவார். இவங்களை வச்சு முன்னோடியாக வச்சுக்கிட்டு சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாங்கல்ல, இவரை விட இவருடைய மனைவி 5 வருஷத்துக்கு மூத்தவங்க, 6 வருஷத்துக்கு மூத்தவங்க, 6 வயதுக்கு மூத்தவர்கள் என்ற அடிப்படையில் நான் இந்த வழக்கை என்ன செய்யலாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அந்த ஆள் சச்சினுடைய மனைவி அவரை விட 6 வயது மூத்தவர் என்பதை மேற்கோள் காட்டி மனுவை நான் தள்ளுபடி செய்தால் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி R சுவாமிநாதன் ஒரு சட்ட புத்தகத்தின் அடிப்படை தீர்ப்பு வழங்காமல் இப்படி அளிக்கிறாங்கன்னு கேட்டால், இப்படி நீதிபதி கூத்தாடி போயிடுவார். நீதிபதி அவர்கள் கூத்தாடி போய இந்த கிரிக்கெட்டுக்காரங்களை வச்சு தீர்ப்பு அளிக்க இப்படி பாபர் முஸ்லீம் அடித்தாங்க, பெரும்பான்மை நம்புகிறார்கள், அதனால் பாபர் முஸ்லீம் இடிச்சு நாமர்கள் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரும்பான்மை விரும்புகிறார்கள், அதனால் முஸ்லீம்கள் தூக்கில போட்டு சில குற்றத்தில் மாற்றினவங்களை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அல்லது மாற்றாதவர்களை சரணடைவாங்க. அவங்களை எல்லாம் இப்படிலாம் பார்க்குறோம். நாங்கள் போலீஸுக்கு நாங்கள் வந்து இதாக போயிடும், போலீஸ் இன்ஃபார்மராக மாறினாலும் பிடிச்சுக்குள்ள போட்டுருவாங்க, அவன் எல்லாம் தூக்கில போட்டுருவாங்க. இப்படிலாம் கடந்த காலத்தில் நினைச்சா இல்லையா, எல்லாம் கூட்டு மனசாட்சி. இப்படிலாம் நீதிபதி தீர்ப்பளிக்கிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை உணர்ந்து கொண்டு நம்ம இந்த மாதிரி கேடுகட்டவர்களிடம் எல்லாம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். அது குருவும் வஷ்குருனை வளர்த்த கூறுவோம்.